ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு சினாஸ் மட்டி பேக்கர். மார்க்கெட் அப்டேட் என்னன்றத பார்த்தோம்னா, இன்னைக்கு வந்து மார்க்கெட் பயங்கரமா கரெக்டா இருக்கு. சென்செக்ஸ் வந்து 1068 பாயிண்ட் வந்துட்டு கரெக்டா இருக்கு. நிப்டி வந்து 288 பாயிண்ட்டும், பேங்க் நிப்டி வந்து 216 பாயிண்ட்டும் வந்துட்டு கரெக்டாகி மார்க்கெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதே கோல்டை பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு 30 ரூபாய் ஏறி 14,860 ரூபாயில இருக்கு 22 கேரட் கோல்டு. நம்ம எப்போது சொல்ற மாதிரி தான், கோல்டை வந்து உங்களால பிசிக்கலா கன்சிடர் பண்ண முடியல அப்படின்னா நீங்க வந்து கோல்டு பீஸை கன்சிடர் பண்ணுங்க. கோல்டு வந்து இதே இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். 13,000 15,000 ரூபாய்க்குள்ள தான் இந்த இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா வந்துட்டு இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ல வந்துட்டு யூஎஸ் எதுவும் வந்துட்டு ஈரான் மேல இது தாக்குதல் பண்ணாங்க, இல்லாட்டி குண்டுது போட்டாங்க அப்படின்னா கோல்டு வந்துட்டு ரைஸ் ஆகிறதுக்கு இப்போதைக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு நீங்க கோல்டை வந்து தாராளமா கன்சிடர் பண்ணலாம். உங்களால முடியல அப்படின்னா கோல்டு பீஸை வந்து இப்போ கன்சிடர் பண்ணுங்க. கோல்டு பீஸ் வந்து 131 ரூபாயில தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்த சில்வர் பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் கரெக்டாக இருக்கு. 2,90,000 ரூபாயில இருக்கு 1 கேஜி சில்வர். சில்வர் வந்து நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி தான், அது வந்து எப்போ வேணாலும் கரெக்டாக சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க சில்வரை வந்துட்டு அவாய்ட் பண்ணிருங்க. அடுத்ததான் நம்ம ஐடியை பார்த்தோம்னா இன்னைக்கு ஐடி செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே, நம்மளோட மேஜர் ஐடி செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமா கரெக்டா இருக்கு. ஸோ இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஐடியை வந்து நீங்க தாராளமா கன்சிடர் பண்ணலாம். டிசிஎஸ் 3% வந்து கரெக்டா இருக்கு. HCL டெக்னாலஜிஸ் வந்து 6% கரெக்டா இருக்கு. டிசிஎஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். HCL டெக்னாலஜிஸை வந்து இன்னும் இங்கேருந்து ஒரு 3-6% கரெக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி இன்ஃபோசிஸும் ஒரு 4% வந்து கரெக்டாக இருக்கு. இன்ஃபோசிஸும் இந்த ரேட்ல வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது டெக் மஹிந்திராவும் வந்துட்டு 6% வந்துட்டு மார்க்கெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பட் ஆனால் இது ஓவர் வேல்யூடாக தான் இருக்கு. ஸோ அதனால நீங்கள் வந்து டெக் மஹிந்திராவை அவாய்ட் பண்ணியிருங்க. அதே மாதிரி விப்ரோவும் வந்துட்டு இன்னைக்கு 3% வந்து கரெக்டாக மார்க்கெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. டிசிஎஸ், விப்ரோ அண்ட் இன்ஃபோசிஸ் எல்லாமே வந்துட்டு HCL வந்து 52 வீக் லோல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுல வந்து டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோ இதை 3 மட்டும் இப்போதைக்கு நீங்க தாராளமா கன்சிடர் பண்ணலாம். இன்னுமே வந்துட்டு கரெக்டாக சான்சஸ் இருக்கு. அதனால நீங்க பொறுமையா 1-2 கன்சிடர் பண்ணுங்க, பல்கா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி எல்என்டி மைண்ட்ரியும் வந்துட்டு இன்னைக்கு 5% வந்து கரெக்டாக மார்க்கெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பட் ஆனால் இதுவும் வந்துட்டு ஓவர் வேல்யூடாக தான் இருக்கு. இன்னுமே இது இங்கேருந்து ஒரு 20% கரெக்ட் ஆச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதனால பொறுமையாக 1-2 கன்சிடர் பண்ணுங்க. நமக்கு வந்துட்டு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ அதனால அவசரப்படாதீங்க ஐடியை பொறுத்தவரையில். அதான் டாக்டர் ரெட்டியோட பயோசிமிலர் ப்ராடக்ட் வந்துட்டு யூஎஸ்எஃப்டி வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு வெயிட் லாஸ் ட்ரக்கான செமிகுலேட்டட் ட்ரக்கை வந்துட்டு பேட்டன்ட் எக்ஸ்பைரி ஆன ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு மார்க்கெட்ல லான்ச் பண்றதுக்காக வந்துட்டு எல்லா இதுலயும் வந்துட்டு ரெடியா இருக்காங்க. ஸோ அதனால நம்ம இந்த ரேட்ல வந்து தாராளமா டாக்டர் ரெட்டியை கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி நாட்கோ ஃபார்மாவும் வந்துட்டு இந்த செமிகுலேட்டட் ட்ரக்கை வந்துட்டு யூஎஸ்ல லான்ச் பண்றதுக்காக ஐரிஸ் லைஃப் சயின்சஸ் இன்க் அப்படின்ற கம்பெனியோட வந்துட்டு டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் மூலமா வந்து குளோபலாகவே வந்துட்டு நாங்கள் வந்து இந்த செமிகுலேட்டட் ட்ரக்கை வந்து சேல்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட்ல இந்த நாட்கோ ஃபார்மா வந்து 5% வந்து ரைஸ் ஆகி மார்க்கெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பட் ஆனால் இதுவுமே வந்துட்டு இப்போவுமே கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் தான் இருக்கு. இன்னுமே நாட்கோ ஃபார்மா வந்துட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க, அது இல்லாமல் நிறைய டைப்பும் வச்சிருக்காங்க. ஸோ அதனால ஸ்ட்ராங் டிமாண்ட் அண்ட் க்ரோத் இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த ஸ்டாக் நம்ம தாராளமாக இந்த ரேட்லையும் கன்சிடர் பண்ணலாம். ஏர்டெல் வந்துட்டு 20,000 கோடி வந்துட்டு அடுத்த 2-3 வருஷத்துல வந்துட்டு ஏர்டெல் மணியில இன்வெஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தோன்னா லோன் அண்ட் ப்ராடக்ட் பேஸ்டு ஃபினான்ஷியல் பேஸ்டு ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்ல சேல்ஸ் பண்றதுக்காக ஏர்டெல்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. 70% ஆஃப் மணியை வந்துட்டு பாரதி ஏர்டெல்லே வந்துட்டு கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. பேலன்ஸை வந்து அவங்களோட சப்சிடரி கம்பெனில இருந்து நாங்க எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து இந்த 2-3 வருஷமாவே வந்து ஏர்டெல் மணி வந்துட்டு நல்ல கிரெடிட் க்ரோத்ல வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நாங்கள் வந்துட்டு இதை இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்பவுமே வந்து பாரதி ஏர்டெல் வந்துட்டு ஓவர் ஹை வேல்யூல தான் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம இதை வந்துட்டு அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்தது பிட்காயின் அண்ட் கிரிப்டோ கரன்சி வந்துட்டு பயங்கரமா கரெக்ட் ஆயிருக்கு. அதனால தான் நீங்க வந்துட்டு பிட்காயின் அண்ட் கிரிப்டோ கரன்சி வந்துட்டு அவாய்ட் பண்ணிருங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வந்துட்டு $60,000 கீழே வந்துட்டு மார்க்கெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால ஆல்ரெடி நீங்க இப்பவுமே வந்து ஹோல்ட் பண்ணி அப்படின்னா கிரிப்டோ கரன்சி அண்ட் பிட்காயின்ல இருந்து நீங்க வந்து எக்ஸிட் கன்சிடர் பண்ணிருங்க. அடுத்த வேர்ல்டு வைடாவே வந்து இ காமர்ஸ் பிசினஸ் நல்லா பண்ணிட்டு இருக்கோம். அமேசான் வந்து பெங்களூர்ல செகண்ட் லார்ஜஸ்ட்
ஏசியா ஆஃபீஸை வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு 7,000 ஸ்டாக்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதான் பெங்களூர் பேஸ்டு கிரெடிட் வந்துட்டு ப்ரீ ஐபிஓவில் வந்துட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. இதில் வந்துட்டு 10,000 கோடி வந்துட்டு அவங்க மார்க்கெட்டில் ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வந்துட்டு ஐபிஓ வந்து அடுத்த இயர் வந்துட்டு போட போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல வந்துட்டு ஒரு ஃப்ராட் ஒன்று நடந்திருக்கு. அது எங்கன்னு பார்த்தோன்னா சண்டிகர் பிரான்ச்சில் வந்துட்டு அவங்களோட 4 எம்ப்ளாயி வந்துட்டு ஹரியானா கவர்மெண்ட்டோட லிங்க்ல வச்சு ஒரு 590 கோடி வந்துட்டு ஃப்ராட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ராட்ல இன்வால்வ் பண்ணவங்களை வந்துட்டு நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். அதே மாதிரி வந்துட்டு இதுல இருந்து பணம் ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த கேஸை பற்றி கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வந்துட்டு இந்த குவார்டர் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஃப்ராடுனால வந்துட்டு அடியாக சான்சஸ் இருக்கு. இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, தாராளமாக வந்து இந்த ரேட்ல வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். இதனால இதோட புக் வேல்யூம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கரெக்ட் ஆகும். பட் ஆனால் இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதனால வந்துட்டு இந்த நியூஸ் வரவும் நேற்று 15% வந்துட்டு மார்க்கெட்டில் கரெக்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்னைக்கு 1 or 2% வந்துட்டு ப்ளஸில் வந்து இந்த ஸ்டாக் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, தாராளமாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுங்க. இதோட புக் வேல்யூ வந்துட்டு கரெக்டாக இருக்குது, சான்சஸ் இருக்குது இந்த கேஸ்னால. பட் ஆனால் வந்துட்டு புக் வேல்யூ இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துட்டு ரைஸ் ஆகும். ஸோ அதனால இதை ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து நம்ம வந்துட்டு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்த அசோக் லைலாண்ட் வந்துட்டு வெஸ்டர்ன் இந்தியாவில் அவங்களுக்கு வந்துட்டு லைட் வெயிட் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து அதிகமாக டிமாண்ட் இருக்குது. ஸோ அதனால எங்களோட டீலர்ஷிப் அண்ட் சர்வீஸ் ஸ்டேஷனை வந்துட்டு அதிகமாக எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்துட்டு 40 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்துட்டு எங்களோட சர்வீஸ் சென்டர் இருக்குது. அதை வந்துட்டு நாங்கள் 25 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்துட்டு நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.